நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிட்டு இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நீ பதறாதே, நீ பயப்படாதே, இதோ நான் இருக்கிறேன். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ சத்தமிடும் பொழுது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். தாவீது அதை கேட்டபடியினால் தான் அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தைரியமாய் கடந்து போனான். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று இயேசு சொன்னது போல தாவீது கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தான். இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் ஆளில் எனக்கு பதில் இல்லையே, என் வாழ்க்கையில நான் என்ன செய்கிறேன், காற்றடிக்கிற திசையிலே போய் கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவே என்னிடத்துல வாரும், எனக்கு ஒரு பதில் தாங்கப்பா, எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இதோ இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஹல்லேலூயா செவி கொடுப்பார், மறு உத்தரவு அருளுவார், நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் பாதை செம்மையாகும். அவரே உங்களோடு நடந்து வரும்.